அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போகிறது தான் எங்களுக்கு பிரச்சனையே. ஆமாம், கரூரில் என்னாச்சு, இட்டுன்னு வந்து என்னையை விட்டுன்னு போயிட்டாரு. இப்போ போலீஸ் இட்டுன்னு போயிட்டாரு. புசி பாவையா அந்த மனுஷன். ஏதோ கடவுளே. சார் சார், இட்டுங்கின்னு வந்துட்டு இட்டுங்கின்னு போனதுக்கு 8 கேஸ் 4 நிமிட வீடியோவுக்கு எதுக்கு சார் 40 தடவை சைலண்ட்டு? அனிருத் பிஜிஎம் போடுவான்னு நினச்சேன். அனிருத் பிஜிஎம் போடுவான்னு நினச்சேன். டிஎம்கே எப்படி ஒன்று ஓட விட்டது பற்றியா? அனில் டெல்லி காலை பிடிக்க கிளம்பியது. டிவிகே பிஜேபி பிடிஎம் இல்லை, பிஜேபியா விஜய் தான். அனில் குஞ்சு வெளியே வந்தது. புதிய எக்ஸ்பதிவு தேவையான அனுப்பி வழக்கு. எங்கள் உண்மையிலே டெல்லி பிடிஎம் தான் நினைக்கிறேன், பிஜேபிக்கு பிடிஎம் தான் நினைக்கிறேன். தேவைக்கா தற்கொலை ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. தற்கொலை விஜய்க்கு எங்கள் அண்ணன் சீமான் எவ்வளோ மேலானவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லைக்கா ஒன்றும் இல்லை, காளிய மக்களுக்கு எங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து கிடையாது. அக்கா அண்ணன் தங்கச்சி பாசம்தான். என்றைக்குனாலும் நாங்கள் ஒன்று சேர்ந்து விடுவோம், ஒன்றா இருப்போம். உங்களுக்கு அது தேவையில்லை. விஜய்க்கு எங்கள் அண்ணன் சீமான் எவ்வளோ பரவாயில்ல. சீமானங்கிட்ட ஒரு போய் நிற்க முடியாது, அதுதான் உண்மை. இவனையா ஒரு காலத்தில் ரசித்தோம்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? அதான் நடிப்பு வேறு, ரியல் லைஃப் வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நம்ம தமிழ் மக்கள் என்றைக்கோ தெளிவுபடுறலாம். சினிமாங்கிறது ஒரு போதை. கல் குடிச்சு இந்த சாராய கடையில் இருக்கிற சாராயம் மட்டும்தான் போதைன்னு நினைக்காதீங்க. திரைக்கவர்ச்சியும் ஒரு போதை. அந்த போதையில் தான் நம்மளை அடிமையாக்கி வச்சுருக்கானோ இந்த திராவிட கட்சி தெலுங்கு ஆட்சியாளர். முதல் ஆளாக ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு போனார் பேர் லைஃப்பில் மறக்க மாட்டேன்டா. அவரை இட்டுன்னு போகிறே தான் எங்களுக்கு பிரச்சனையே. ஆமாம், கரூரில் என்னாச்சு, இட்டுன்னு வந்து என்னையை விட்டுன்னு போயிட்டார். இப்போ போலீஸ் என்னை இட்டுன்னு போயிட்டு இப்போ தெரியல 2020-21 இவனுங்கக்கிட்ட மாட்டிட்டு எப்படி நேக்கா மெடிக்கல் லீவ் லெட்டர் கொடுத்து எஸ்கேப் பண்ணேன்னு. எனக்கு அரசியல் தெரியாது, சினிமாவில் எப்படி நடிக்கணும், மேடையில் எப்படி நடிக்கணும்னு தெரிஞ்சதால தான் நான் கழுகு, தெரியாதால தான் நீ காக்கா. கரெக்டு. இதே பிஜேபிக்காரன் தான் அன்னைக்கு ரஜினியை இறக்கி விடணுன்னாரு. இல்லை எனக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னு மெடிக்கல் லீவு கொடுத்துட்டு டாட்டா காமிக்கிட்டு மேடையில் எப்படி பேசணும், சினிமாவில் எப்படி நடிக்கணுங்கிற தெரிஞ்சதுனால தான் அவர் இன்றைக்கி கழுகாவும் நீ காக்காவும் இருக்க. புரிஞ்சுக்கிட்டா சரி விஜய். அந்த மனுஷன் அன்றைக்கி அரசியலுக்கு வராதது எவ்வளோ பெரிய நல்லது அவருடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் நாட்டுக்கும் அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்ட. இப்போ பிஜேபிட்ட நீ மாட்டிக்கிட்ட, அவ்வளோதான். விஜய் நானே பெரிய தற்கொலை தான், அதுக்கப்புறம் தான் இந்த அணில் குட்டிக்கலாம். உண்மையிலே தலைவன வழியோ குடிக்கல வழி. சிஎம் சார் என்கிற வார்த்தையை எடுத்துட்டா இவனுக்கு உண்மையிலே சிஎம் சாருங்கிற வார்த்தையை எடுத்துட்டோம்னா விஜய்க்கு அரசியல் இல்லை. உண்மைதான். எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு. திரும்ப 9 பேரும் ஒரே நேரத்தில் செத்தாதானப்பா சிஎம் வருவார். திருமாவுக்கு முட்டு கொடுக்கைக்குனே செஞ்சு வச்ச மாரி கொண்டு வந்துருக்குது திமுக. உனக்கு இப்போ தான் நடிப்பே வருது, இப்போ போய் நடிக்கிறத நிறுத்தப்படுறேன்னு சொல்லிட்டேனே. ஊமாடி விஜய்க்கு பத்திரிகையாளர் லட்சுமி, விஜய் இஸ் அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். சரி மேடம், யார் ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ்? 200 கோடியில் தார் ரோடு போட்டு கார் ரேஸ் விட வரா. ஃபிட்டாக இருக்கிறது சீமான்னு சொல்லுங்கடா. எதுக்கடா சீமானன்னு களத்தில் சேர்க்க முடியுங்க? சீமானால் முடியுது, உதயநிதியால் முடியும், ஸ்டாலினால் முடியும், விஜயகாந்தால் முடியும், கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், இவங்க எல்லாராலையும் முடியுது. ஆனால் சீமானால முடியாது. இதுதான் தீண்டாமை, ஊடக தீண்டாமை அப்படிங்கிறது. விஜயை விட்டு ஆளே இல்லைன்னு ஏன் சொல்கிற? திமுக தான் இருக்கா, சீமான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவர் அரசியல் ஏதாவது உனக்கு குறை இருக்கா? 29 பேர் இறந்து கார்லே எக்ஸிலேட்டர் கேபிள் பல்லில் இழுத்து ஓட்டுன்னு ஆதாரிவேன். இவனை மாதிரி நினைச்சிட்டா என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க டிஎம்கே. 29 பேர் இறந்து போயிருக்காங்களா? நாசமா போனவனை பார்க்க போய் 29 பேர் உயிரை பறி கொடுத்துருக்காங்க. அதுல குழந்தைங்க எத்தனை குழந்தைங்கன்னு தெரியல. இதெல்லாம் அரசியல் ஒரு கேடு. இதெல்லாம் இவனை பார்க்கறதுக்கு இந்த கூட்டத்தில் ஜனங்க போய் 29. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா தன்னை பார்க்க வரும் கூட்டத்தை பார்த்து செல்ஃப் ஆர்கசம் அடையும் கொடூர சைக்கோபாத் இவன். போண்டு சர்க்கஸ் கோமாளி. 2000 செருப்பு கிடந்தது ஒரு தண்ணீர் பாட்டில். பார்த்தது உண்டா அணில்? 20 ரூபா தண்ணீர் பாட்டில் எல்லாம் ஆள் வச்சு எடுத்துருப்பீங்க. ஆளை விட்றா. மக்களுக்கு ஒன்றுமே செய்யலன்னு செருப்பை வீசி கவனத்தை ஈர்த்த பாட்டி. அப்புறம் ஏன்பா பாட்டியை தேடி? விஜய் பற்றி எனது ஆரூரிடம். விஜய்க்கு தலைமை பண்பு, தைரியம், நேர்மை, கொள்கை, தெளிவு, மக்களிடத்தில் அன்பு ஆகியவை துளியும் இல்லை. அதனால் சொல்கிறேன், விஜய் அரசியலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார். அவர் மீண்டும் சினிமாவிற்கு திரும்புவார். அவரை நம்பி அரசியலில் இறங்குபவர்கள் தங்கள் எதிர்காலத்தை இழப்பர்.
புரிஞ்சுக்கிட்டால் சரி. அவன் ஒரு மணி 2000 கோடி செருப்பு கிடைக்கிறது, 2000 கோடி செருப்பு கிடைக்கிறது. ஆனால் 2 தண்ணீர் பாட்டில் கூட இல்லை. அதை கொடுக்க வைக்கலன்னா அப்புறம் என்ன கூட்டம் நடத்துகிற நீ செஞ்சுருவாங்க கேட்குறே சரிதான். இவனுக்கு மொத்த கூட்டத்தையும் ஒரே நாளில் சரண்டராடே வைக்க ஒரு வழி இருக்குது. என்ன சார், 3 மேடத்தை உள்ளே பிடிச்சி போடுங்க சார். அப்புறம் தலையில் இருந்த வாள் வரைக்கும் காலில் இருந்து கதறுவானுங்க. வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன். ஆஃபீஸ் எங்கே இருக்குது? வீட்டு மாடியில் தான். சரி, ஒரு தலைவனுக்கு அழகு பனையூர் ராஜா டீக்கு வச்சு தைரியமாக இருடாமா சரியிடா, ஏதாவது வேணும்னு சொல்லி என் பிள்ளைங்களுக்காக பார்த்துக்கிறாங்க. தெரியுங்களா? போட்டு அந்த இடத்துல ஒரு கேம்பெயின் பண்ணதை ப்ரூவ் பண்ண முடியும். அதே ஆம்புலன்ஸ்ல திமுகன்னு போட்டு கேவலமான பாலிடிக்ஸ் பண்ணது என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் அந்த போட்டு பகல் 12:45 வரும் அனுமதி வாங்கி பிரச்சாரத்துக்கு இருக்காது ஜெனரேட்டர். தலித்து தாமரைக்கு ஒரு முருகன், இஸ்லாமிய தாமரைக்கு ஒரு வேலூர் இப்ராஹிம், வரிசையில் கிறிஸ்துவ தாமரைக்கு உங்கள் பனையூர் பண்ணையார். பவர் பேக் ஃபார் 2026 NTA. ஆமாம், எனக்கு இந்த திமுக உள்ள இந்த கைது பண்ணிடுவாங்கன்ட்டு பிஜேபிகிட்ட போய் அடைக்கலம் வாங்கிட்டாங்க அவங்க அண்ணன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டுறாங்க. உங்களுக்கு உண்மையா? எனக்கு தெரியல சத்தியமாக. அவர் அங்கே போய் சரணாகதி அடைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன்.